கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திமுக கூட்டணியில் விசிகவிற்கு எத்தனை தொகுதிகள் என்பது இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரும். தற்போது தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மற்றும் விசிக தலைவர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. 2 கட்ட பேச்சுவார்த்தை முடிவுற்ற நிலையில் தற்போது திமுக விசிக இடையே தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. கடந்த முறை திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை விசிக பெற்றிருந்தது. இந்த முறை இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என தொடர்ச்சியாக திருமாவளவன் வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது எத்தனை தொகுதிகள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முன்னிலையில் தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் ஏற்கனவே காங்கிரசுக்கு 28 தொகுதிகள், சிபிஐக்கு 5 தொகுதிகள், சிபிஎம்முக்கு 5 தொகுதிகள், மதிமுகவுக்கு 4 தொகுதிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு 2 தொகுதிகள், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் என ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விசிகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது என்பதை இன்னும் சற்று நிமிடங்களில் நாம் தெரிந்து கொள்ளலாம். தற்போது திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. விசிகவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திமுகவுக்கு கடந்த முறையை விட 2 தொகுதிகள் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்டு வந்த நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறையை விட 2 தொகுதிகள் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் விசிகவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக கூட்டணி கட்சிகளுக்கு 56 தொகுதிகளை இதுவரை திமுக ஒதுக்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிலையில் விசிகவுக்கு 8 தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறது திமுக. திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை பெறும் 2வது கட்சியாக விசிக இருக்கிறது. தற்போது வரை கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் 2வது கட்சியாக அதிக தொகுதிகளை பெறும் 2வது கட்சியாக விசிக இருக்கிறது. காங்கிரஸ் 28 தொகுதிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 5 தொகுதிகள், மதிமுகவுக்கு 4, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. திரையில் நாம் பார்க்கின்றோம் இதுவரை திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற பட்டியலை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா 5 தொகுதிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதுவரை ஒட்டுமொத்தமாக 56 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன திமுக கூட்டணியில். மற்றொரு கூடுதல் தகவலாக பார்க்கின்றோம். விசிகவுக்கு ஒதுக்கப்பட்ட 8 தொகுதிகளில் 2 பொது தொகுதிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கவை. தொடர்ச்சியாக பொது தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது ஒதுக்கப்பட்ட 8 தொகுதிகளில் 2 தொகுதிகள் பொது தொகுதிகள். 2 பொது தொகுதிகள் எவை என்பது பின்னரே அறிவிக்கப்படும் என்ற சூழலும் இருக்கிறது. கடந்த முறை 6 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டது. இந்த நிலையில் தற்போது கூடுதலாக வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 8 தொகுதிகளில் விசிக களம் காணவிருக்கிறது. திமுக கூட்டணியில் 2வது பெரிய கட்சியாக அதிக தொகுதிகளை பெறும் கட்சியாக விசிக இருக்கிறது. காங்கிரசுக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் 28 தொகுதிகளை பெற்ற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதிகளை பெற்றிருக்கிறது. அதில் 6 தனி தொகுதி மற்றும் 2 பொது தொகுதிகள் என 8 தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம்.
சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கான ஒப்பந்த கடிதத்தை நாம் பார்க்கின்றோம் திரையில். அதில் 8 சட்டமன்ற தொகுதிகளில் 6 தனி தொகுதிகள், 2 பொது தொகுதிகள் என 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இதில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவன் ஆகிய இருவரும் கையெழுத்திட்டிருக்கின்றனர். அந்த கடிதத்தை, ஒப்பந்த கடிதத்தை நாம் திரையில் பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் விசிகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்த நிலையில் தற்போது அதற்கான விடை கிடைத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் விசிகவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் விசிக 2 பொது தொகுதிகள் மற்றும் 6 தனி தொகுதிகளில் போட்டியிடவிருக்கிறது. கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலாக 2 தொகுதிகளில் விசிக களம் காணவிருக்கிறது. திமுக கூட்டணியில் எஞ்சியிருந்த பெரிய கட்சிகளில் விசிகவும் ஒன்று. தற்போது அதற்கான தொகுதி உடன்பாடு கையெழுத்து என்பது இறுதியாகியிருக்கிறது. இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய தேமுதிகவுடன் தான் பெரிய கட்சியாக பார்க்கப்படுகிறது. விரைவில் அந்த கட்சியுடனும் தொகுதி பங்கீடு என்பது நாளை இறுதியாகும் என்று அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் விசிகவுக்கு 6 தனி தொகுதி, 2 பொது தொகுதி என ஒட்டுமொத்தமாக 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக நாம் திரையில் பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் இதுவரை எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு தொகுதிகள் பெற்றிருக்கின்றன என்பதை. காங்கிரஸ் அதிகபட்சமாக 28 தொகுதிகளில் போட்டியிட உள்ளது. விசிக 8 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 தொகுதிகளிலும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 4 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியில் போட்டியிட உள்ளன. அதேபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 தொகுதிகளிலும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி 2 தொகுதிகளிலும், மனிதநேய மக்கள் கட்சி 2 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளது. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.